அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பிரச்சனையே இல்லாத இடமும் இல்லை, ஆனால் அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தான இருந்து 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைந்து நீட்சம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறார். புதனின் அமைப்பு என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்திற்கு சென்ற புதனின் அமைப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 நுழைகிறாருங்க. 5ஆம் இடத்திற்கு ராசியின் அதிபதி வருவது, அங்கு ராஜயோகாதிபதியுடன் இணைவது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் மிக வலுவாக 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்திற்குள் செல்கிறார். இது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் இந்த மாதத்தில் ஒவ்வொரு இடத்திலும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. ஆனால் அதே சமயம் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளில் இந்த மாதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனையே இல்லாத இடமும் இல்லை, ஆனால் அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே வேலை இல்லை என்பதுதான். தற்போது எந்த வேலையும் இல்லாமல் ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் அந்த நபர் இருந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட நபர் பல வேலைகளுக்கு முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்தும் எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு அலுவலகத்தில் இருந்து அவருக்கு பணி கிடைத்ததற்கான ஆணை வழங்கப்படுகிறது. அதை பார்த்தவுடன் அவர் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாருங்க. ஏனென்றால் அவருக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை தற்போது தீர்ந்து விட்டது, எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று மனநிறைவை கொள்ளக்கூடிய அவர் இந்த பணியில் அமர்ந்து சில நாட்கள், சில மாதங்கள் கடந்து விடுகின்றன. அப்படி கிடக்கும் போது அங்கு திரும்பவும் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இதுவரை வேலை இல்லை என்ற பிரச்சனை, ஆனால் தற்போது அவருக்கு போதிய அளவிற்கு வருமானம், உத்தியோக வருமானம், அதாவது சம்பளம் போதிய அளவிற்கு இல்லை என்று வருத்தப்படுகிறாருங்க. இதைவிட சம்பளம் கூடுதலாக கிடைத்தால் பரவாயில்லை என்று நினைத்து அந்த வேலையை விட்டுவிட்டு அதை விட அதிக சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலையில் இணைந்து பணியாற்றுகிறார். தற்போது அவருக்கு சம்பளம் மன நிறைவாகி கொடுக்கக்கூடிய வகையில் திருப்திகரமாக உள்ளது. அப்படி அந்த பணியை பணியாற்றி கொண்டிருக்கும் போது சில மாதங்கள் கடக்கின்றன. தற்போது அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்னவென்றால் போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட இந்த பணி சூழலில் மதிப்பும் மரியாதையும் துளியளவு கூட இல்லை. நாம் மிகவும் கேவலமாக மோசமாக நடத்தப்படுகிறோமோ என்று எண்ணி வருத்தப்படுகிறார். எனவே மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், அதே சமயம் ஊதியமும் அதிகமாக கொடுக்க வேண்டிய இடமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அது போன்ற ஒரு இடத்தை தேடி கண்டுபிடித்து அங்கு பணியில் அமர்கிறாருங்க. அப்படி அமர்ந்ததற்கு பிறகு அவர் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார். ஏனென்றால் இவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் என்பது மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று ஊதியமும் மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பதால் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாருங்க. சில நாட்கள் செல்ல செல்ல அங்கு போதிய அளவிற்கு வருமானமும் மதிப்பு மரியாதையும் கிடைத்தாலும் கூட ஓய்வெடுக்க நேரமில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார். எனவே உடல்நல குறைபாட்டை சந்திக்கிறாருங்க. பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை அந்த இடத்தில் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்று அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்கிறாருங்க. அங்கு சென்றாலும் ஏதோ ஒரு பிரச்சனை துரத்தி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிதான் நீங்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை ஏதோ ஒரு பிரச்சனை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதை உணர்ந்து கொண்டு அந்த பிரச்சனையை நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே தீர்வு கண்டோம்
ஏனென்றால் நிச்சயமாக நம்மளுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் அதற்கு கிரகநிலைகள் பக்க உறுதுணையாக இருக்கும். அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி உட்பட பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு உண்டு. எனவே பிரச்சனையை கண்டு நீங்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் உங்களை தேடிக்கொண்டேதான் பிரச்சனை வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு உண்டு என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல் அதை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டாலே போதும். அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு நிச்சயமாக மிக சிறந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை எடுத்தால் அவை சிறப்பாக அமையும். ஏனென்றால் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். பாதிப்புகளை ஏற்படுத்த இயலாத ஒரு அமைப்பில் இருப்பதால் நிச்சயமாக சனி பகவானிடமிருந்து நன்மை அதீதமாக கிடைக்கப் போகிறது. எனவே குடும்பத்தில் பண பற்றாக்குறை நிதி சார்ந்த தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்படி ஏற்பட்டாலும் அவற்றிற்கான தீர்வு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்குங்க. திருமண ஒப்பந்தம் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசுர வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களை தேடி வரும். திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி துறை, உற்பத்தி துறை என எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தொழில் நிறுவனங்கள் பல்வேறு வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களுக்கான ஒப்பந்தங்களையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாகவும் காலகட்டமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக ஒத்துழைப்பு இன்மை, மகிழ்ச்சியின்மை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அசூர முன்னேற்றத்தை தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது கலைத்துறை ரீதியாக மிக முக்கியமான பணிகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக கிடைக்கும். புதிய தயாரிப்பு மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய கலைத்துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் மிக சிறந்த வளர்ச்சியை நிச்சயமாக பெறும் என்பதை 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் சுக்கிரன் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட கூட்டணி உள்ளிட்ட பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்வரக்கூடிய தேர்தலை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் அனைத்துமே மிக பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அமைகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கவன சிதறல் ஏற்படலாம். இத்தேர்வு நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் கவன சிதறலை தவிர்த்து கல்வியில் அதீத கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக அதீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்காக சுய தொழில் புரிதல், சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு துடித்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அவை மிக சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாது சொந்த தொழிலை சொந்த கட்டிடத்திலே நடத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அவை அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைவதற்கான யோகம் உண்டு. எந்த காரியத்தை திட்டமிட்டு செய்தாலும் மன நிறைவு இந்த மாதத்தில் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளும்
நாட்களும் மிக சிறப்பாக அமையும். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு